ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாம்பழ சீசன் முடிஞ்சிருந்தாலும் வருஷம் முழுக்க நம்ம வீட்டில் மேங்கோ ஜூஸு, ஷேக்கு, ஐஸ்கிரீமு எல்லாமே செய்யலாம்னா ஒரு மேங்கோ பல்ப்பை எப்படி தயார் பண்ணலாம் என்று தான் பார்க்க போகிறேன். ரொம்ப ஈஸியும் ஹெல்த்தியுമായ இந்த மேங்கோ பல்ப்பு தயார் பண்ணுறதுக்காக 2 மாம்பழம் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இதை வச்சு எப்படி ஜூஸ் பண்ணலாம் என்று கூட இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ 2 மாம்பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மாம்பழம் நல்லா கழுகியதுக்கு அப்புறமா இதே மாதிரி அதிൻ്റെ தோல் மாற்றி சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சின்ன பீஸ் ஆகிட்டோ பெரிய பீஸ் ஆகிட்டோ நமக்கு இது கட் பண்ணலாம். ஆனால் இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கு. இது ஒரு மிக்சடு ஜார்லேக்கு போடலாம். அப்படியே நமக்கு இது அரைச்செடுக்கலாம். நல்லா ஃபைனாக நம்ம அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இதிலேக்கு ஊற்ற தேவையில்லை. மாம்பழம் மட்டும்தான் இது நல்லா அரைச்செடுத்துருக்கு. இனி இது ஒரு கடாயிலேக்கு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு இதே மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒன்றும் இதிலேக்கு ஊற்றக்கூடாது. நம்ம மாம்பழம் நல்லா வெந்து வரணும். அதுக்காகத்தான் நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் செய்கிறேன். அதனால் நம்ம இதிலேக்கு தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. இதே மாதிரி நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மாம்பழம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதிலேக்கு கெமிக்கல் ஒன்றும் சேர்க்கறதில்லை. நம்ம நேச்சுரலாகிட்டுள்ள ப்ரிசர்வேட்டிவ் மட்டும்தான் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கு. 3/4 கப்பு சுகர் தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவை வருதோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. ஆனால் இதனோட கரெக்டு மெஷர்மெண்ட்டு 1 கிலோ மாம்பழமாக இருந்தால் 1/2 கிலோ சுகர் தான் ஆட் பண்ணணும். நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் சேர்த்திடும்போது இது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் அதிகமாக நம்ம சேர்க்கிறது. இப்போ ஒரு லெமனிൻ്റെ ജ്യൂസ് தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நான் இதிலேக்கு சேர்க்கறதில்லை. லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கு. ஒரு லெமனிൻ്റെ ജ്യൂസ് போதும். இப்போ லெமன் ஜூஸும் சேர்த்து இதே மாதிரி நல்ல கலரை விட்டு எடுத்துக்கோங்க. இதனோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிட்டு வரணும். கரண்டியில் இதே மாதிரி கீழே ஊற்றும்போது நல்ல ட்ராப் ஆகிட்டு இது கீழே உழுவணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற தமிழ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம மாம்பழம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக இதே மாதிரி நல்ல திக்காயிட்டு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மேங்கோ பியூரி கரெக்டாக வந்துடுச்சு. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஆறியதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்திலேக்கு நான் ஊற்றியிருக்கு. இந்த கன்சிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். இதே வச்சு நமக்கு ஜூஸு, ஐஸ்கிரீமு, ஷேக்கு எல்லாமே செய்யலாம். இன்றைக்கு ஜூஸு எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நல்லா ஆறியதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒரு வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஜூஸு செய்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் 2 கரண்டி மேங்கோ பல்ப்பு மிக்சியோட ஜார்லேக்கு ஊற்றலாம். அதிலேக்கு 1 டம்ளர் ஐஸ் வாட்டர் தான் நான் ஊற்ற போகிறேன். 30 செகண்டு அப்படியே நல்லா மிக்சியில் அடிச்செடுத்துக்கோங்க. நம்ம சூப்பர் டேஸ்டான ஜூஸு ரெடி ஆகிருக்கும். அதிகமாக மேங்கோ பல்ப்பு தயார் பண்ணியிருந்தால் 2 கண்டெய்னரில் ஊற்றி 1 ஃப்ரீசரிலும் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிருக்கு. நம்ம பல்ப்பில் தேவையான சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஜூஸில் மறுபடியும் நம்ம சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.